தேங்க்யூ மேம். அனைவருக்கும் காலை. இங்கே எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே அதிகமாக பெண்கள் சம்மந்தமாக தான் இப்போ எல்லோரும் கூடியிருக்கீங்க. பெண்கள்னால் பழமொழியே ஒன்று இருக்குது, பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லுவாங்க. நாட்டுக்கு மட்டுமல்ல, நம்ம வீட்டு பெண்கள் தான் கண்கள். ஏன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் ப்ளஸ்ஸு பிரைம் மினிஸ்டர் எல்லாமே பெண்கள் தான். முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு முதலமைச்சர் யார் சொல்லுங்கள்? திருமதி ஜானகி ராமச்சந்திரன். அவங்க தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா வந்தாங்க. அதனால் ஒரு வீட்டுக்கு முக்கியமானவங்க பெண்கள். நீங்கள் எல்லாம் உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பெண்கள் தான் எல்லா துறையிலையுமே முன்னேற்றமாக இருக்கிறாங்க. ஆண்களை விட அதிகமாக முன்னேற்றமாக இருக்காங்க. வீட்டை நிர்வகிக்கிறப்போ சமையல் குறிப்பெல்லாம் பார்ப்போம் யூடியூப்பில். பெண்கள் சமையல் குறிப்பு தான் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ எல்லா துறைகளிலும் நம்ம சிறந்து விளங்கி வரோம். காவல்துறையிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே மகளிர் ஸ்டேஷனில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படிங்கிறப்ப எல்லா துறையிலும் ஒவ்வொரு துறையிலும் பெண்கள். இன்றைக்கி நம்ம மாவட்டத்தோடைய கலெக்டர் மேடம், மாவட்டத்தோட மேடம் எல்லாமே லேடிஸ் தான். அப்படி எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்குவது போல தொழிலதிபரையும் சிறு தொழில் செஞ்சாலும் அவங்க ஒரு அதிபர் தான். சுயமாக தொழில் செய்கிறவங்க ஒரு அதிபர் தான். அந்த விதத்தில் நம்ம எல்லாரும் சிறந்து இன்னும் அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கணும். பெண்கள் இந்த நாட்டோட கண்கள்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. உங்களுடைய செயல்கள் அந்த மாதிரி இருக்கணும். நல்லா நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும். குடும்பத்துலேயும் நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும். எல்லாத்துலேயுமே இந்த ரஜினி படம் ஒன்றில் சொல்லுவாங்க, மன்னன் நினைக்கிறேன், அந்த அம்மா சொல்லுவாங்க நம்பர் 1. அது மாதிரி தான் தொழிலில் அவங்க நம்பர் 1. அதே மாதிரி தான் சினிமாவில் மட்டும் இல்லை, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நிஜ வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருமே நம்பர் 1 விளங்கணும். இன்னும் அதிகமாக ஆண்களுக்கு மேலே 33% தான் வாங்கியிருக்கோம். நாம் இன்னும் அதுக்கு மேலே வாங்கணும் பர்சன்ட். அந்தளவுக்கு எல்லோரும் உயர்ந்து நிற்கணும். இன்னும் பல முன்னேற்ற சாதனைகள் செய்யணும்னு மனமாற இந்த நேரத்தில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.